இதுல என்ன சொல்றாங்க? The work done by the force acting on an object is equal to the amount of force multiplied by the distance traveled in the direction of the force. Which one of the following is not a unit of work அப்படின்னு கேக்குறாங்களா? ஒண்ணும் கிடையாது. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒர்க்குக்கான டெஃபினேஷன் தான் சொல்றாங்க. அது என்ன ஒர்க்குக்கான டெஃபினேஷன் தமிழ்லயும் பாருங்க. ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையால் செய்யப்படும் வேலை விசையின் திசையில் பயணிக்கும் தூரத்தால் பெருக்கப்படும் விசையின் அளவுக்கு சமம் அப்படின்னு இருக்கா? ஒண்ணும் கிடையாது. சிம்பிளா சொல்ல என்ன சொல்லலாம்? ஒர்க் நடக்குது அப்படின்னா, அதாவது ஒரு இடத்துல வேலை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிசிக்ஸ் டேர்ம்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இடத்துல ஃபோர்ஸ் நம்ம கொடுத்து ஒரு பொருள் வந்து டிஸ்பிளேஸ் ஆனாதான் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இடத்துல வேலை நடந்திருக்கு அர்த்தம். இது ஒரு சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு வந்து ஏதோ வந்து ஒரு பெட்டி இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பெட்டி என்ன பண்ணணும்னா, நான் இங்க வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். So, இந்த பெட்டியை இங்க கொண்டு வந்து நினைக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த சைடு நான் ஃபோர்ஸ் கொடுப்பேன் ரைட்டா? இந்த சைடு ஃபோர்ஸ் கொடுத்தா இந்த பெட்டி வந்துன்னா இங்க வந்து வரும். அப்ப என்ன இருக்கு? நான் ஃபோர்ஸா கொடுத்தனால இந்த பொருள் எம் நிறை கொண்ட பொருள் ஒரு 10 கிலோ வந்து நிறையத்துன்னு வச்சுக்கலாம். இது இங்க வருது. அப்ப இங்க வருதுன்னா என்ன ஆகுது? டிஸ்பிளேஸ் நடந்திருக்கு ரைட்டா? ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு டிஸ்பிளேஸ் நடந்திருக்கு. எதனால நடந்திருக்கு? நான் கொடுத்த ஃபோர்ஸ்னால நடந்திருக்கு. அப்ப அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஒர்க் நடந்திருக்கு. இந்த ஒர்க்கை கண்டுபிடிக்கணும்னா நான் கொடுத்த ஃபோர்ஸையும் அது எவ்வளவு டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா அதான் நம்ம பார்த்தது ஒர்க் ஆகும். அதான் இந்த இடத்துல டெஃபினேஷனா சொல்றாங்க. சரி இந்த மாதிரி கேள்வி என்னன்னா ஒர்க்கோட வந்து யூனிட் எது இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. எஸ்ஐ யூனிட் வந்து எது இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்மளுக்கு தெரியும் ஃபோர்ஸோட யூனிட் என்ன சொல்லுவோம்? ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் கடந்ததான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் தூரம் அப்படின்னு சொல்லுவோம். தூரத்தோட எஸ்ஐ யூனிட் என்ன? மீட்டர் தானே. ஏன்னா இப்ப இவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்திருக்கோம் என்ன 10 மீட்டர் 20 மீட்டர் சொல்லுவோம். அப்ப என்ன டிஸ்பிளேஸ் ஆயிருக்கான எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் அப்படின்னு தெரியுமா? அப்ப என்ன நியூட்டன் மீட்டர் டெஃபினட்டா வந்து யூனிட்டா வரும். நியூட்டன் மீட்டர் ஆப்ஷன் இருக்கு. அதனால இது வந்து எலிமினேட்டட். அடுத்து இந்த நியூட்டன் மீட்டரை வேற எப்படி சொல்லுவாங்கன்னா ஜூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒர்க்குக்கான வந்து டைரக்ட் ஒரு எஸ்ஐ யூனிட் என்னன்னா ஜூல் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா அது எதுல இருந்து டெரிவ் பண்ணிக்கலாம்? நியூட்டன் மீட்டர் தான் எடுத்திருப்பாங்க. அப்ப என்ன ஜூல் டெஃபினட்டா வரும். இதுவும் வராது. இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் வரணும். இந்த ரெண்டு ஆப்ஷன் கண்டுபிடிக்கணும் கொஞ்சம் டெப்த் வந்து போகணும். அது என்ன டெப்த்னா நம்ம நியூட்டனோட லா வந்து லேர்ன் பண்ணிருப்போம். நியூட்டன் 3 லா சொல்லியிருப்பாரு. அவரோட செகண்ட் லா வந்து என்ன சொல்லுவானா? செகண்ட் லா என்ன சொல்லுவானா? எஃப் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது ஃபோர்ஸ் வந்து என்னன்னா இவர் வந்து டிஃபைன் பண்ணிருப்பாரு. ஃபோர்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. மாஸ் இன்டு அக்சலரேஷன் சொல்லுவாரு. ஏதோ ஒரு பொருள் வந்து அக்சலரேட் ஆகுது. இல்ல சும்மா ஒரு பொருள் இருக்கிறத நீங்க நகர்த்துறீங்கன்னா அது நகர்த்துறதுக்கு என்ன கொடுக்கணும்? ஃபோர்ஸ் கொடுக்கணும். அதை வந்து டிஃபைன் பண்ணுவாரு. நம்ம மார்ஸுக்கான எஸ்ஐ யூனிட் சொல்லுவோம்? கிலோகிராம் சொல்லுவோம். அக்சலரேஷன் தமிழ்ல என்ன சொல்லுவோம்? முடுக்கம் சொல்லுவோம். முடுக்கத்துக்கான வந்து டெஃபினிஷன் என்ன? வெலாசிட்டி டிவைடட் பை வந்து டைம் அப்படின்னு சொல்லுவோம். வெலாசிட்டி எதுல சொல்லுவோம்? மீட்டர் பை செகண்ட். கீழ வந்து டைம் இருக்கு அது செகண்ட் சொல்லுவோம். அப்ப அந்த செகண்ட் மேல வரும்போது என்னன்னா மீட்டர் பை வந்து செகண்ட் ஸ்கொயர். ஆல்ரெடி இங்க வந்து கேஜி இருக்கு. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா கேஜி இன்டு மீட்டர் பை வந்து செகண்ட் ஸ்கொயர் சொல்லுவாங்க. இது எதோட இதுனா ஒர்க் டன்னுக்கான வந்து எஸ்ஐ யூனிட். அப்ப என்ன கேஜி மீட்டர் பை வந்து செகண்ட் ஸ்கொயர் இருக்கான இது கிடையாது. மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் ஸ்கொயர் கிடையாது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? இதா வரும். இதெல்லாம் என்னன்னா நம்ம எஸ்ஐ யூனிட் ப்ராப்பரா லேர்ன் பண்ணிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிடலாம்.